தமிழக சட்டமன்றத்தின் மாண்புமிகு சபாநாயகர் மற்றும் ராதாபுரம் தொகுதியின் அசைக்க முடியாத அரசியல் ஆளுமை அப்பாவு அவர்கள் தனது எளிமையாலும் நீண்டகால அரசியல் அனுபவத்தாலும் தொகுதியில் தனி முத்திரை பதித்து வருகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இவர் ராதாபுரம் மண்ணின் தேவைகளை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதில் எப்போதும் முன்னணியில் இருப்பவர். சாதனைகள் மற்றும் திட்டங்கள். விவசாயிகளின் நலனுக்காக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. குறிப்பாக ராதாபுரம் கால்வாய் திட்டம் மற்றும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் பணிகளில் இவரது பங்களிப்பு மிக முக்கியமானது. சபாநாயகராக உயரிய பொறுப்பில் இருந்தாலும் வார இறுதி நாட்களில் தனது தொகுதி மக்களுடன் நேரடியாக இணைந்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அரசியல் நிலைப்பாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக ராதாபுரம் தொகுதியில் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்துதல், புதிய சாலை வசதிகள் மற்றும் குடிநீர் திட்டங்களை செயல்படுத்துவதில் இவர் காட்டும் வேகம் எதிர்க்கட்சிகளையும் வியக்க வைத்துள்ளது. மக்களின் சேவகன் என்ற அடையாளத்தோடு களத்தில் உறுதியாக நிற்கிறார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இன்று சட்டமன்றத்தை வழிநடத்தும் அப்பாவு அவர்கள் வரவிருக்கும் தேர்தலிலும் திமுகவின் கோட்டையாக ராதாபுரத்தை தக்க வைப்பாரா? தினசரி வள்ளியூர் நியூஸ் அப்டேட் தெரிந்து கொள்ள வள்ளியூர் சொந்தம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க.